அருவருக்கத்தக்க வகையில், கண்ணியமற்ற வகையில் பொது வெளியில் பேசக்கூடிய என்பது திராவிட பாரம்பரியத்தில் ஊடியது. இப்ப கனிமொழி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களை அது விலை மாதர்களை ரொம்ப அநாகரிகமா பேசிட்டாரு, அதனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற வகையில் தான் கனிமொழி பேசியிருக்காங்களே தவிர ஒரு ஹிந்து சமுதாயத்தை, வைஷ்ணவர்களை, சைவத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்று சொல்லி கனிமொழியை சொல்லல. உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைமைக்கான ஒரு இடத்தை தமிழக பாஜக மத்தியில் பிடித்திருக்கிறார் என்று நிச்சயமா சொல்ல முடியும். சரி, இந்த கூட்டணியாலே யாருக்கு லாபம்? சர்வ நிச்சயமா கண்ட மூடி சொல்ல முடியும், அதிமுகவுக்கு லாபம். ஏன்னா கிட்டத்தட்ட செத்து போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிமுக. மதுரைக்கு அரசியல் மீனாட்சி தான். மீனாட்சியிடம் மதுரை தான் இருக்குங்களா? ஒண்ணுமே இல்ல. மதுரையுடைய அடையாளம் சித்திரை திருவிழா, மதுரையுடைய அடையாளம் மீனாட்சி கோயில், மதுரையுடைய சித்திரை திருவிழா என்பது தமிழனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நீக்கிவிட்டு மதுரை பார்த்த மதுரை ஒண்ணுமே இல்லையே. சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்கிறோம். சங்க காலத்துல மதுரை மீனாட்சி இருக்கு. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. இந்த 3 ஊர்லயும் அந்த 3 பேரை நிறுத்திட்டு அப்புறம் அந்த ஊருக்கு என்ன மகிமை இருக்கு? தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். பொன்முடியின் கீழ்த்தரமான பேச்சுக்கு வழக்கு பதிந்து கைது செய்யப்பட வேண்டும், இந்து அமைப்புகள் கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தமிழக பாஜக தலைவரானார் நயினார் நாகேந்திரன். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மின்சாரம் வழங்க முடியாது, மதுரை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. ஈடி ரெய்டில் KN நேருவுக்கு சொந்தமான இடங்களில் கிடைத்த ஆவணங்கள் என்ன? மேற்கு வங்கத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின் வன்முறை, உயிருக்கு பயந்த காவல்துறை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் அவர்களே. முதல் செய்தியாக, திமுக மேடை பேச்சாளர்களை பற்றி நீங்கள் நிறைய, என்னை விட வயதில் மூத்தவர், நீங்கள் நிறைய இந்த திராவிட பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க. அதை சகித்து கொண்டே மக்கள் இத்தனை ஆண்டு காலத்துங்களை கடந்தும் வந்துட்டாங்க. அப்பப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, இவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மாதம் கழித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, அதனால் கட்சியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க. இப்போது மூத்த அமைச்சர், மூத்த நிர்வாகி பொன்முடி அவர்கள் ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் அவர் மீது உண்டு. ஏம்மா நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு அவர் கேட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னா, சைவ சமயம் சார்ந்தும் வைணவ மதம் ஒரு இச்சையான விஷயத்தை மக்கள் அருவருக்கக்கூடிய ஒரு வகையில் அவர் அதை 2 பெண்ணையும் ஒப்பிட்டு ஒரு பேசியிருக்காரு ஒரு பொது மேடையில். அது பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பி விட்டுருக்கு. பல ஹிந்து இயக்கத்தைச் சேர்ந்த அமைப்புகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. திமுக உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அறிக்கையை மட்டும்தான் திமுக கொடுத்துருக்கு. ஆனால் ஹிந்து இயக்க அமைப்புகள்லாம் என்ன கேட்குறாங்க, அவர் அமைச்சர் பதவியிலிருந்தே நீக்கணும், இது ரொம்ப ஒரு முறையற்ற செயல் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஹிந்து அமைப்புகளும் கொந்தளித்து போயிருக்கின்றன. இதே பொன்முடி இதுக்கு முன்னால் ஓசி தானே, அவர் இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி வேசி என்று ராஜா பேசினார். அப்போவே இவங்க மேலே யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அருவருக்கத்தக்க வகையில், கண்ணியமற்ற வகையில் பொது வெளியில் பேசக்கூடிய என்பது திராவிட பாரம்பரியத்தில் ஊடியது. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்போ புரியும்னா, அதே லாங்குவேஜில் பேசினா புரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போதான் அவங்களுக்கு புரியும். ஒருவருக்கு புரியும் மொழியில் திருப்பி கேட்கணும். ஆனால் நம்ம நாகரிகமாகணுங்க, நமக்கு அந்த மாதிரி பேச நாக்கு கூசுது. இப்போ நம்ம திருப்பி கேட்டோம்னு வச்சுக்கல பொது வெளியில், இதே பொன்முடி வீட்டு பெண்கள் அவங்க அர்த்தத்தில், அவங்க டிக்ஷனரி கொடுத்துருக்க அர்த்தத்தில் நம்ம அர்த்தத்தை எதிர்க்கிறோம். அந்த டிக்ஷனரி மீனிங் பிரகாரம் சைவமா அசைவமா, சைவமா வைணவமா கேட்டால் நல்லா இருக்குமா? இவர் எழுதியிருக்கார், நம்ம கவிஞர் கண்ணதாசன் இவங்க பண்ண கூத்தடிச்சதெல்லாம் எழுதியிருக்கார். ஈவே ராமசாமி பெரியார் பற்றி என்னென்ன பண்ணார் அதெல்லாம் இருக்குது, அவங்க அடித்த கூத்துக்கள் எல்லாமே. அதே போல் கருணாநிதி பற்றியெல்லாம் எழுதியிருக்கார்.
அனுபவத்தில் எழுதியிருக்கார், பார்த்து கேட்டு கூட இருந்து. இப்போ நாம் அதே போல் கண்ணதாசன் அவர்கள் சொன்னதை வைத்து அந்த விலை மாந்தர் அந்த பெண்கள் நீங்கள் வந்து என்ன ஈவேரா மாடலா இல்லை கருணாநிதியா அல்லது இவரா அண்ணாதுரையான்னு கேட்டார் அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? ஆனால் அந்த எல்லாமே தான் உங்களுக்கு புரியும், அதான் உங்களுக்கு உரைக்கும். ஆனால் நாம் கேட்க மாட்டோம், ஏன்னா நாம் கண்ணியமிக்கவர்கள். நம்முடைய கண்ணியத்தை இப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாம தான் உண்மையிலே கண்ணியமாக இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்காங்க அவங்க. திமுகவின் தாரக மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொள்வதுதான் திமுக. இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே பாருங்க, பேருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அறிவு இல்லாதவங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை அறிவு ஆலயம்னு பேர் வச்சிருக்காங்க. குருட்டா நம்பணும். நான் சொல்ல நம்பு. இந்த குடும்பத்துக்கு கொத்தரமை யாரு அப்படி நினைக்கக்கூடியது மட்டும்தான். எந்த கேள்வி கேட்டக்கூடாது. அப்படிப்பட்டவங்க வந்து போகக்கூடிய இடம் தான் அறிவு ஆலயம். அறிவுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படிதான் இதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் மேல் நடவடிக்கை எடுத்து கட்சி பதவி விட்டு நீக்கிட்டாங்க. அமைச்சர் பதவி அப்போ கண்ணியமற்றவர் என்று சொல்லி தானே கட்சியை விட்டு நீக்கியிருக்கீங்க. அப்போ நீங்களே சொன்னீங்க கண்ணியமற்ற பேச்சு. கண்ணியமற்றவர் வந்து அமைச்சராக இருக்கலாமா? அடுத்த கேள்வி வருது இல்லையா? இப்போ கனிமொழி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களை அது வந்து விலை மாதர்களை வந்து அவங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசிட்டாரு, அதனால இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்ற வகையில் தான் கனிமொழி பேசியிருக்காங்களே தவிர ஒரு ஹிந்து சமுதாயத்தை, வைஷ்ணவர்களை, சைவத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்று சொல்லி கனிமொழியை சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக மேல் நடவடிக்கை இந்த இவரை நீக்கணும் வச்சுக்கோங்களேன், திமுக முழுக்கவே நீக்கணும், திமுக கட்சியே கலைச்சிடணும், திமுகவே ஆட்சி விட்டு போகணும். அப்போதான் ஆபாசம் போகும். ஏன்னா டிஎன்ஏல அந்த ஆபாசம் வந்து ஊறி இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பலமுறை பற்றி பேசியிருக்கோம். நமக்கு நான் பேசி முடிச்சுன்னா போய் அந்த பிரயாகராஜன் கங்கை தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை அதை குடிச்சு கொப்பளிக்கணும். அந்த அளவுக்கு ஆபாசம். திராவிட நாடு எங்கே இருக்கிறது இதெல்லாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் வாசகர்கள் தெரிஞ்சுக்கணும். பாவாடை நாடாவே அவித்துப்பார் சொல்றாரு இதே. அப்படி சொன்னவர் எங்க தலைவர் அப்படின்னு பெருமையா மீட்டிங்ல வேற பேசுறான். அப்ப இவங்க கண்ணி எங்க இருக்கு? எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. பானுமதி, நடிகை பானுமதியோட தகாத உறவை வைத்துக் கொண்டதற்காக அண்ணாதுரை நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு? அவள் ஒன்னும் படித்தாண்டா பத்தினி அல்ல, நானும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. இத பதில். ரொம்ப சாதுரியமா சொல்லிட்டாராம். இத பெருமையா பேசுறார் வேலுமுருகன் பொதுக்கூட்டத்தில் வேலூர்ல. அந்த காலத்துல பானுமதியே எங்க தலைவர் அப்புறம் ஃபில் அப் த பேங்க்ஸ் சொல்ல முடியாது, மக்கள்லாம் சிரிக்கிறாங்க ஹஹான். அந்த மாதிரி சொல்றார். கூச்சமே இல்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தானே ஒரு பேரு, அடைமொழி சிவாஜி, சிவாஜி அதை வேற வச்சுக்கிட்டு அது வேற அவர் பேரை கெடுக்கிறார். அவர் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து நிறைய வீடியோ யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. வந்து 1 மணி நேரம் பேசினா ஆயிரக்கணக்கில் பேண்டு வேர்ட்ஸ் வரும் போல் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ நம்ம கேட்கறது நம்ம காது ஒரு மாதிரி ஆயிடுது. அதுலேயே நம்ம தமிழில் அந்த கெட்ட வார்த்தை ஆனா ஓனான்னு ஆரம்பிச்சு வரும். அந்த வார்த்தைகளை அதே ஒரு 10, 20, 30 தடவை வந்துடும், 1 நிமிஷத்துலேயே வந்துடும். அவர் ஸ்பீச் எப்படி தான் கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு ரசிச்சு விசிலிச்சாங்க குஞ்சுகள் இருக்கு. இந்த அளவுக்கு ஆபாசமான ஒரு கூட்டம், ஒரு கட்சி, ஒரு அமைப்பு. கள்ள உறவுக்கு பிறந்த குழந்தை அப்படி சொல்லி ஆராசா பேசினார். ஜெயலலிதாவை போய் அந்த சட்டசபையில் அவமானப்படுத்தினாங்களே. இந்த இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெண்மணியே அவங்க நீங்க இப்படி வேணா இருக்கலாம், அவங்க பேர்ல தப்பே இருக்கலாம், அது வேற விஷயம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஒரே கட்சி வந்து திமுக தான். வேற எங்கேயா நடந்திருக்கா இந்த மாதிரி? ஒவ்வொரு தமிழும் வெட்கி தலைகுனிய வேண்டிய கட்சி. திமுக பத்தி நம்ம நினைச்சோம்னா அவ்வளோ அருவருப்பா இருக்கு. அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியினுடைய டிஎன்ஏலே ஆபாசம் இருக்கு. அந்த கட்சியே போனாதான் ஆபாசம் போகும். பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் வந்து நாகரீகமற்றவர்கள்னு தமிழர்களை பார்த்து சொல்லிட்டாங்களேன்னு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் திமுக எம்பிக்கள் முன்னெடுத்தாங்க. நாகரீகமற்றவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு. இவர்களே எத்தனையோ முறை தமிழர்களே கருணாநிதி திட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சோற்றால் அடித்த பிண்டங்கள் சொல்வார். எப்ப திமுக ஆட்சிக்கு வராவிட்டால் சோற்றால் அடித்த பிண்டங்கள். தனக்கு சாதகமாக தமிழக மக்கள் வாக்களித்தால் பேசக்கூடிய அது வேற, தனக்கு சாதகம் இல்லாமல் பேசிவிட்டால் இது வேற. இப்படி பேசக்கூடிய கட்சி தானே திமுக. அதாவது ஒரு கருத்தை எதிர்கொள்ள வந்து இவங்களை திணறும் போது உடனே தமிழர்களை இப்படி சொல்லிட்டாங்க. இந்த தமிழர் இதை வைத்து வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் குளிர்காயக்கூடிய அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் வந்து வேற இதை தாண்டி வேறு எதுவும் சொல்லுவதற்கில்லை. அதனால
ஹிந்து அதிபதிகள், ஹிந்து மடாதிபதிகள் பல பேர், ஹிந்து துறவிகளாக பல பேர் சேர்ந்து கொதித்து போய் அறிக்கை விட்டுருக்காங்க. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், அவரை அமைச்சர் பதவி நீக்கப்பட வேண்டும், இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. எங்கே கூட ஸ்டேஷன்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பார்க்கணும். ஏன்னா இந்த அரசு வந்து ஹிந்து விரோத அரசு ஆரம்பத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது வரைக்கும் ஹிந்துக்களுக்கு சார்பாக எந்த நிலைப்பாடு எடுத்தது இல்லை. ஒட்டுமொத்த சிஎம்லேருந்து ஆரம்பித்து டவுன் டு த லாஸ்ட் எல்லாருமே வந்து ஹிந்து விரோதமாக தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசு. அதனால் என்ன செய்ய போயிருந்து பார்க்கணும். அதனால் ஒவ்வொரு ஹிந்து, ஏன்னா வைஷ்ணவத்தையும் தீட்டியிருக்கார்கள், சைவத்தையும் தீட்டியிருக்கார்கள். ஒவ்வொரு சைவ மடம், சைவ அதிபதிகள், மடாதிபதிகள், அதே போல் வைணவ பிரியர்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் வந்து தனித்தனியாக கேஸ் போட்டு இவர் மேலே பெரிய வழக்கு கொடுத்து நிர்பந்தம் கொடுத்து இவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ திமுகவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ ஆல்ரெடி துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்களே, இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து நிச்சயமாக கைது செய்யணும்னு நினைக்கிறோம். அவர் வந்து என்ன செய்யணும், அமைச்சர் பதவி நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயம் ஜெயில் கம்பி தான் எண்ணுவார். ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை திமுக எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி அவங்க பதவி துணை பொதுச் செயலாளருங்கிற பெரிய போஸ்ட் அதுலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. வச்சுட்டாங்க. திருப்பி எத்தனை மாதம் வச்சு சேர்ப்பாங்க தெரியாதுல்ல. ஏன்னா சேர்க்கும்போது நம்மள மறந்து போயிருப்போம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன், ஹிந்துக்கள் மத்தியில் கொதித்து எழுந்து போய் ஒரு பெரிய அழுத்தம், ப்ரெஷர் வந்து இந்த எலெக்ஷன்லேயே இதனால் நம்ம பாதிப்போம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய போராட்டம் வெடிக்குமேயானால் திமுக காரனுக்கு பயம் அடுத்து இந்த மாதிரி பேச மாட்டான். ஆகவே ஒவ்வொரு ஹிந்துவுக்கும், ஒவ்வொரு சைவ அன்பர்களுக்கும், ஏன்னா சைவத்தை மட்டுமே அல்ல, வைஷ்ணவ ரெண்டையுமே திட்டியிருக்கிறான், ரெண்டையுமே ஆபாசப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறான். ஒரு ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியோ அல்லாஹ் பற்றியோ இதே போல் கொச்சையாக பேசினா அவங்க உயிரோடு இருக்க முடியுமா? உயிரோடவே இருக்க முடியாது, முதல் விஷயம். ஆனால் இதையும் கேட்டுக்கொண்டு ஹிந்துக்கள் பேசாமல் இருக்கிறார்கள். சில ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் வன்மையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய போராட்டம் நடத்தி அவர் எங்கேயுமே வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு போராட்டம் நடத்தணும். எங்கே போனாலும் கருப்பு கொடி காட்டணும். அவர் மீது என்ன அளவுக்கு அவருக்கு நிர்பந்தம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். அப்படி பண்ணால்தான் இப்படிப்பட்ட செயல்கள் இனிமேல் அரங்கேறாதவனும் தடுக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு ஹிந்து ஆன்மீக அன்பர்களுக்கும், வைணவ பெரியோர்களுக்கும், யார் யாருக்கும் எல்லோருக்குமே, ஒவ்வொரு சைவ நெறியில் வரக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேரும் தனித்தனியே சேர்ந்து எல்லா வகையிலும் முனைப்போடு சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும், பெரிய முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த செய்தியாக, இந்த பொதுவாக நியூஸ்லலாம் சொல்லுவாங்க உலகமே எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி, தமிழகமே எதிர்பார்த்த பாஜகவின் அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு மாத காலமாக பேசு பொருளாக இருந்தது. 13வது பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதோட அமித்ஷாவின் சென்னை வருகையின் மூலமாக அதிமுகவுடனான கூட்டணியுமே உறுதி செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த ரெண்டு செய்தி எப்படி பார்க்குறீங்க? முக்குளத்தோர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலாக பாஜகவினுடைய தலைவராக வந்திருக்கிறார். பாஜக கட்சியை பொறுத்தவரை எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தலைவராக வர முடியும், வருவார்கள், வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருப்பது ஒரு நல்ல விஷயம். இதை பொதுவாக என்ன ஆகுதுன்னா, இந்த செய்தி வந்த உடனேயே பல பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உள்ள குமுறல், அதாவது அண்ணாமலையை நம்ம இழந்து விட்டோம் என்கின்ற ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் பொங்கி வரக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தலைமைக்கான ஒரு இடத்தை வந்து தமிழக பாஜக மத்தியில் வந்து பிடித்திருக்கிறார் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இது ஒரு பக்கத்தினுடைய பார்வை. இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட அண்ணாமலை நீக்கி வந்து நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்து இப்படி ஒரு கூட்டணிக்காக இது சமரசம் செய்து கொள்ள வேண்டுமா? இதுதான் எல்லாருனாலும் வரக்கூடிய கேள்வி. இதுக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய பதில் பல பேருக்கு திருப்தி இல்லாமல் கூட போகலாம். ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் இன்றைக்கு அண்ணாமலைக்கு நிகராக தமிழக அரசியல்ல இந்த பிலாசபியோ ஒரு இஷ்யூவை பற்றி பேசக்கூடிய நிகரான தலைவர் வந்து வேற ஒருத்தருமே பக்கத்தில் நிறுத்தவே முடியாது. வேற எந்த கட்சியிலுமே எந்த கட்சியிலே இல்லை. ஆல்ரெடி லெவலில் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர்ல அண்ணாமலை வருவார். அந்த அளவுக்கு டேட்டாவோட பேசுறாங்க. பேப்பரை வச்சு தப்பாக படிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மத்தியில் எப்படி பிரசன்ட் பண்றார், ஒரு விஷயத்துடைய ஆழத்தை எப்படி புரிஞ்சுக்கிறார், எப்படி பொதுமக்களுக்கு பிரசன்ட் பண்றார், மீடியா எப்படி பயப்படுது, இதெல்லாம் சந்தேகமே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னால யாரும் பார்த்ததே இல்லை, நிச்சயமா சொல்ல முடியும். இது அண்ணாமலையுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட்.
ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அடுத்து இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணியை வந்து ஒரு வெற்றியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். இப்போ தமிழக பாஜகவால் இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி வந்து பிரபலம் அடைஞ்சார், பிரபலப்படுத்தின கட்சியை மூளை முடுக்கலாம் வந்து அண்ணாமலை என்றால் பிஜேபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபலத்தை ஏற்படுத்தினார். ஒரு தமிழக பாஜக தலைவர் வந்து கிராமத்துடைய மூளை முடுக்கலாம் வந்து போய் அறியப்பட்டிருக்கிறார் சொன்னால் அண்ணாமலை பீரியட்ல தான். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுலயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அண்ணாமலை என்ற பெயர் வளர்ந்தது, பாஜக என்ற கட்சியும் வளர்ந்ததா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு தான் நான் வருகிறேன். அண்ணாமலை எல்லாரும் அறியப்பட்டார், தமிழக பாஜகவும் அறியப்பட்டதே தவிர எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஹேவ் டு கெட் votes, இட் கன்வெர்ட் ஆகணும், ஓட்டா கன்வெர்ட் ஆகணும். ஆனால் அது ஆக்க முடியல. அது ஏன் என்பதை பற்றி இப்போ ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டாம். ஆனால் தேர்தல் வெற்றியில் என்று வரும்போது அதில் வந்து வாக்குகளாக அவை மாறினவா என்று பார்த்தால் இல்லை. அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வந்து தமிழகத்திலே வந்து தேசத்தை பிரிக்க நினைக்கக்கூடிய பிரிவினை பேசக்கூடிய கட்சி ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது. அந்த பிரிவினை பேசக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வறுமையானால், இதே போல இதை விட அதிகமான ஒரு பலத்தோடு வறுமையானால் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தேசிய அரசியலில் தமிழகத்துக்கு ஏற்படுத்தும். இது ஒரு பெரிய முக்கியமான இஷ்யூ. ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது நீங்கள் சில சமரசங்களை செய்து கொண்டு தான் ஆக வேணும். அப்போ ஒரே வழி வந்து திமுக ஜெயிச்சதே வந்து கூட்டணி பலத்தில் தான், இதுவரைக்கும் ஜெயிச்சு வந்தது கூட்டணி பலத்தில் தான். அப்படி இருக்கும்போது கூட்டணியை கூட்டணியால் தான் எதிர்கொள்ள முடியும். அப்போ ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படுத்துவதற்கு அதிமுகவோடு உறவு தேவை என்று மத்திய பிஜேபி நினைக்கிறது. அதற்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிருக்காங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சிவாஜி பற்றி நம்ம கேள்விப்படுறோம், முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்த்த மாவீரன் என்று படிக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் 2 பெரிய முஸ்லீம் அரசுகள் நம்ம நாட்டில் இருந்தது. ஒன்று தெற்குல வந்து பிஜப்பூர் சுல்தான், வடக்கா முகலாய பேரரசு. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னா முகல்ஸ். அப்போ சிவாஜி ஒரே சமயத்தில் 2 எதிரிகள் மோத வேண்டியது, 2 பேரையும் மோதி அவர் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. என்ன செய்கிறாருன்னா பிஜப்பூர் சுல்தானோடு சமரசம் ஏற்படுத்திக் கொள்கிறார். ஏற்படுத்தினா போய் அங்கே போய் ஜெயிக்கிறார். முஸ்லீமை வந்து முகலாயர்களை பல இடங்களில் தோற்கடிக்கிறார், கோட்டைகளை பிடிக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் பல பேர் வரலாற்றாசிரியர்கள் கூட பிஜப்பூர் சுல்தானோடு சமரசம் ஏற்படுத்தி கொண்டார் சிவாஜி என்று இழுத்து பழித்து பேசினார்கள். ஆனால் அந்த சமரசம் ஏற்படுத்தினார்ல சிவாஜிக்கு பிறகு சாம்பாஜி கொண்டுடுறாங்க. அதன் பிறகு தாராபாய் காலத்திலே அந்த முகலாய பேரரசும் வீழ்ந்து விட்டது. அதன் பிறகு பிஜப்பூர் சுல்தானும் வீழ்ந்து விட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அகண்ட பாரதம் சொல்றோம் இல்லையா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இப்படிப்பட்ட அந்த பாரதம் முழுக்க வந்து பிடித்தது மராத்திய பேரரசு. ஆனால் ஒரே சமயம் 2 எதிரி அவங்க எதிர்கொள்ளலை, ஒரு சமயத்தில் ஒரு எதிரி தான். இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். வார் கேம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆகவே இட் மே பி ஏ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபி, சென்ட்ரல் பிஜேபி. அதனால் ஒரே சமயத்தில் அதிமுகவை எதிர்த்து டிஎம்கே எதிர்த்தா கடைசியில் லாபம் யாருக்குன்னா திமுக தான் வரும். எந்த வகையிலும் பிரிவினை பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து தோற்கடிப்பதற்கான முயற்சியை கூட்டணி ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஆகவே ஒரு நிர்பந்தத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சரி, இந்த கூட்டணியாலே யாருக்கு லாபம்? சர்வ நிச்சயமா கண்ட மூடி சொல்ல முடியும், அதிமுகவுக்கு லாபம். ஏன்னா கிட்டத்தட்ட செத்து போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிமுக. அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. அப்ப லாபம் யாருக்குன்னா நிச்சயமா அதிமுகவுக்கு தான். பாதிப்பு ஓரளவு டிஎம்கேக்கு ஏற்படுத்த முடியும். இந்த கூட்டணி மேற்கொண்டு பல பேர் கட்சியில் சேர்ந்து எப்படி பல இஷ்யூ எடுக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அதனால தான் இப்பயே திமுக வந்து அப்படியே பல பேர் பேசுறதை வச்சு பார்த்தாவே பாதிப்பு இருக்குன்னு சென்ஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பல தொகுதிகளில் இந்த கூட்டணி மூலமாக திமுகவுடைய அந்த ஓட்டு பெர்சன்டேஜை குறைக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த சில ஓட்டு டில்ட் ஆனால் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை கூட தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு பிளான் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜியை அவால்வ் பண்ணணும். ஆகவே பாதிப்பு திமுகவுக்கு ஓரளவு ஏற்படுத்த முடியும். நிச்சயமாக பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வெற்றி இது வாய்ப்பை கொடுக்கும் என்பது தெரியல, இனிமேல் தான் போக போக பார்க்கணும். ஆகவே தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிக்கு தமிழகத்திலே அதிக சீட்டுகள் கிடைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவது சரி என்று நான் நினைக்கிறேன். அதற்காக இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இப்போ அண்ணாமலைக்கு நிகராக நயினார் நாகேந்திரன் சொல்ல முடியுமா? இதுதான் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி.
இப்போ இது வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாநில அரசு பெரிய தலைவராக இது வரைக்கும் ஒரு வளம் வரல. ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ பாருங்க, எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா இருக்கும்போது யாரும் நினைச்சு பார்த்தாங்களா? ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அவர் வந்து ஒரு மாநில தலைவராக வந்தால் ஒரு வேறு முகம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தலைமை தாங்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு இப்போதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இன்னொன்று, திமுக வந்து எல்லா முயற்சியும் செய்யும். குறிப்பாக வந்து பல பேரை வந்து இன்றைக்கு திமுக கூட பல முக்கியமான பல தலைகள்லாம் வந்து அதிமுக வந்து பேரம் பேசப்பட்டு வாங்கப்பட்டவை. அதனால் லாஸ்ட் மினிட்ல பேரம் பேசி பல விஷயத்தை சாதிக்கொள்ளக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருக்கிறது. அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் தான். அதுக்கு எல்லாரும் மசியலாம். இதெல்லாம் உண்மைகள், யதார்த்தமாக நான் சொல்கிறேன். இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஒரு ஆண்டுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டணி. இன்னும் பல பேர் இந்த கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியாக திட்டமிடப்பட்டு கூட்டணி ஒழுங்காக ஒருங்கிணைப்போடு வேலை செய்தால், ஏன்னா ஒரு வருஷம் டைம் வந்து பெரிய லாங் டைம். அப்போது ஒருங்கிணைப்பு ஏற்படுறதுக்கான ஸ்மூத் டைம் இருக்குது. ஏற்கனவே கடந்த காலத்தில் பல கசப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் அந்த வடுக்கெல்லாம் மறைந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று கருத வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வரக்கூடிய காலகட்டங்களில் இதே போல் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் பெரிய சாணக்கியர் என்று சொல்வார்கள். தொடர்ந்து இதே போல் இந்த கூட்டணி தொடருமேயானால் ஒரு நல்ல மாற்றத்தை கூட தமிழகத்திலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணியாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. நிச்சயமாக ஒரு பெரிய சலசலப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இவர் வந்து அகில பாரத தலைமை ஏற்பார் என்றும் சொல்கிறார்கள். போக போக எல்லாவற்றையும் பார்ப்போம். அடுத்த செய்தியாக, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த சித்திரை திருவிழாங்கிறது கோலாகலமாக நடைபெறக்கூடியது. ஏப்ரல் 29 கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது. அப்போது அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. அப்போது கோவில் ஆணையர், மாநகராட்சி ஆணையர் எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த தெற்கு மாடவீதி வழியாகலாம் போகிறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிற மீட்டிங்கில் மின்சாரம் எப்பொழுதுமே அங்கேருந்து தற்காலிகமாக அந்த வீதிகளுக்கு கொடுக்கப்படுகிற மின்சாரத்தை கோவில் நிர்வாகம் கேட்டிருக்காங்க. அப்போ மாநகராட்சி ஆணையர் ரொம்ப கராராக பேசியதாகவும், ஏற்கனவே மின்சாரத்துறைக்கு 1 கோடி ரூபாய் நிலுவை இருப்பதாகவும், கோவில் நிர்வாகம் அதை இன்னும் செலுத்தவில்லை, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மின்சாரம் வேணும் அப்படின்னா இந்த பழைய பெண்டிங் டியூஸை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த செய்தியில் நம்ம 2 பேரை பற்றி பார்க்கணும். ஒருத்தர் வந்து அந்த மதுரை கமிஷனர் ரொம்ப கராராக இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அதை பார்க்கணும். இன்னொன்று, இந்த கட்டணத்தை செலுத்தாத அறநிலையத்துறை தான் மதுரை கோயிலில் அறநிலையத்துறை கீழே தான் இருக்குது. அவங்க தானே எல்லாம் பண்ணணும். 2ஐயும் நம்ம பார்க்கணும். ஒரு பாட்டு இருக்கும், மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரைக்கு அரசிய மீனாட்சி தான். மீனாட்சியெல்லாம் மதுரைன்னு எதாவது இருக்குங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் எதுக்காக சொல்கிறேன். திருமலை இல்லாமல் திருப்பதி இருக்க முடியுமா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்போ திருமலை தேவஸ்தானத்துக்கு திருப்பதி மாநகராட்சி ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இதை நம்ம பார்க்கணும். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கலாச்சார ரீதியாக சிறப்பு பெற்ற ஊர்களுக்காக அம்ருத் பாரத் ஒரு திட்டம் இருக்குது. வேளாங்கண்ணி குராங் மேம்பாட்டுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குறார்கள். இந்த மாதிரி மதுரைக்கு கொடுக்குறாங்க. மதுரைக்கு ஏன் கொடுக்கணும்? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற காரணத்திற்காக அம்ருத் பாரத் திட்டத்திற்கு மதுரைக்கு காசு வருது. இல்லாட்டி காசு கொடுப்பாங்களா? அதை இந்த கமிஷனர் புரிஞ்சுக்கணும். இப்போ ரோஜாப்பூ மாலை இருக்கு, எனக்கு ரோஜாப்பூ வேண்டான்னு வெறும் நார் தானே இருக்கும். அப்போ மதுரைக்கு அழகு சேர்ப்பதே மீனாட்சி மட்டும்தான். மீனாட்சி அம்மன் மதுரையில் ஒன்றுமே இல்லை. இத்தனை பேர் செட்டில் ஆயிருக்காங்க. எதுக்கு வந்தாங்க? கோயிலுக்காக வந்தார்கள். இத்தனை பேர் சுற்றுலா மூலம் வராங்களே, அந்த வருமானம் எங்கே போச்சு? இப்போ இன்டைரக்ட் இன்கம்னு சொல்கிறேன். இப்போ சுற்றுலா மூலம் வரக்கூடிய வருமானம் கணக்கில் எடுக்க முடியாது, ஆனால் இன்டைரக்டாக வரும். டைரக்ட் இன்கம்னு எடுத்துக்கோங்க. இப்போ மல்டி லெவல் பார்க்கிங் வச்சிருக்க மதுரை கோயிலுக்கு முன்னாடி எத்தனை கோடி வருது நகராட்சிக்கு? எத்தனை லட்சம் வருது? கணக்கு போட்டிங்களா? அப்போ அதெல்லாம் நீ கணக்கில் எடுக்க மாட்டீங்களா? இப்போ யோகி அவர்கள் எத்தனை 1000 கோடிகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜுக்கோ அல்லது காசிக்கோ இந்த மாதிரி செலவழித்தார். அவர் கணக்கு காமிக்கிறார். நீங்கள் போய் பாருங்க. நாம ஸ்ட்ரீட் வியூவில் பேசியிருக்கோம். எத்தனை செலவு பண்ணாரோ அதே போல பல மடங்கு டூரிசம் மூலமாக வருமானமாக அந்த மாநிலத்திற்கு வந்து கொண்டிருக்கு. இட்ஸ் அ கல்ச்சுரல் டூரிசம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம்.
இது தெரியும் நம்ம இந்த மாநகராட்சி கமிஷனருக்கு. அப்ப சித்திரை திருவிழா நிறுத்தினா உங்களுக்கு என்ன வருமானம் வரும்? மதுரையுடைய அடையாளம் சித்திரை திருவிழா, மதுரையுடைய அடையாளம் மீனாட்சி கோயில், மதுரையுடைய சித்திரை திருவிழா என்பது தமிழனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நீக்கிவிட்டு மதுரை பார்த்தா மதுரை ஒண்ணுமே இல்லையே. சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்கிறோம். சங்க காலத்துல மதுரை மீனாட்சி இருக்கு. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இந்த 3 ஊர்லயும் அந்த 3 பேரை நிறுத்திட்டு அப்புறம் அந்த ஊருக்கு என்ன மகிமை இருக்கு? அதை புரிஞ்சுக்க வேணாமா? ஆகவே இந்த கமிஷனர் இந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பது என்பது, கமிஷனர் இதெல்லாம் தெரிந்து பேசியிருக்கிறார் நமக்கு புரியல. அது ஒரு புரிஞ்சுக்கணும். அதோடு நான் நிறுத்திக்கிறேன். இப்போ 2வது பார்ட்டி அறமில்லா துறை. எப்படி நாம் இதுக்கு முன்னால் செய்யல சொன்னோம், அறிவில்லாத ஆலயம் மாதிரி அறமில்லாத துறை அறநிலையத்துறை என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வருமானமே பல கோடிகள் இருக்கும் இல்லையா? இந்த 1 கோடி நிலுவை பாக்கி வச்சிருக்கனா, அப்ப அந்த பல கோடி வந்த வருமானத்தை அறநிலையத்துறை என்ன செய்தது? இந்த எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு சம்பளம் போட்ட பிறகு மிச்ச கோடியே முன்னும் மிச்சம் இல்லையா? அந்த பணம் எங்க போச்சு? இப்ப கோடி எத்தனையோ கட்டணம், ஸ்பெஷல் இது, அந்த கட்டணம், இந்த கட்டணம், நீங்க போய் எடுத்தா பார்க்கணும். மதுரையினுடைய அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளோட வெப்சைட்ல போய் பார்த்தாவே தெரியும் எத்தனை கட்டணம் இருக்கு. இந்த மாதிரி திருவிழா வரும்போது என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்க, இத்தனை வரக்கூடிய காசுல எங்க போச்சு? அப்ப இந்த கோடிக்கணக்கான பணத்தை அறநிலையத்துறை கட்டாமல் ஏன் இழுத்தடிக்கிறது? இது நம்முடைய கேள்வி. அப்ப தமிழுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய, அழகு சேர்க்கக்கூடிய சித்திரை திருவிழாவை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு அறநிலையத்துறை இந்த மாதிரி செஞ்சிருக்கா? இப்படி நம்ம நினைக்க தோன்றுகிறது. ஆகவே அறநிலையத்துறை திருவிழாவை முடக்க பார்க்கிறதா? இது நம்முடைய கேள்வி. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு. அவர் நைஸாக அந்தந்த மாநிலத்துக்கிட்ட போய் கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம மாநிலத்தில் ஹைகோர்ட்டில் கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க தெரியாது, கேட்பாங்களான்னு தெரியாது, கேட்டால் எத்தனை நாள் இழுத்தடிப்பாங்கன்னு தெரியாது. ஆகவே தமிழக அறநிலையத்துறை ஆலயங்களை விட்டு வெளியேறும் நாள் எந்த நாளோ அன்றைக்கு தான் ஆலயங்களுக்கு பொன்னாள். நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு மீண்டும் எடுத்து காட்டியிருக்கிறது. அடுத்த செய்தியாக கடந்த 7/4/25 அன்று இடி ரைடு பண்ணியிருக்காங்க. சென்னை, கோவை, இன்னொரு இடத்துலையும் மொத்தமாக சேர்த்து 3 இடத்துல 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இடி ரைடு பண்ணியிருக்காங்க. இதில் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து சுமார் 30 கோடி ரூபாய் லோனாக எடுத்திருக்காங்க. ட்ரூ ஹோம் இபிசி கம்பெனி அப்படிங்கக்கூடியது. அவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு, அவங்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு துறையை சொல்லி அந்த துறை மூலமாக 30 கோடி லோன் எடுத்து அது 2 கம்பெனி, வேற 2 கம்பெனிக்கு மாற்றப்பட்டதாகவும், அந்த 2 கம்பெனியுமே மூத்த அமைச்சர் திரு நேரு சகோதரர் KN ரவிச்சந்திரன் தொடர்பில் உடையதாகவும், அவருடைய மகன் அருண் நேரு தொடர்பில் உடையதாகவும் இடி ஒரு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன் அனுபவம் இல்லாத காற்றாலையில் முன் அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு லோன் கொடுத்து, அந்த லோன் வேறு நிறுவனங்களுக்கு பகிரப்பட்டு, அந்த நிறுவனங்கள் மூலமாக சில ஹவாலா கேஸ் நடந்திருப்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்கே போயிட்டுருக்கு? இதான் இடி கேட்கக்கூடிய கேள்வி, நியாயமான கேள்வி. இதற்கு முன்பு நம்ம பல இது மாதிரி கேஸ் பார்த்தோம். நிலக்கரி உழந்து ஆரம்பித்து ஒரு கண்டெய்னர் முழுக்க, ஒரு கப்பல் முழுக்க அந்த நிலக்கரி காணாமல் போச்சு. எப்படி? இன்னும் அதுக்குள்ள பதில் கிடைக்கல. இதுமாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பதில் கிடைக்கல. இதுதான் சூழ்நிலை தமிழகத்தில். அப்போ தொடர்ந்து ஊழல்னா திமுக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவிளையாடல ஒரு வசனம் வரும், நாகேஷும் சிவன் பேசுவாங்க இல்லையா? அதில் இந்த மாதிரி நிறைய சேர்ந்தே இருப்பது அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி பிரிக்க முடியாதது எது அப்படி கேட்டிங்கன்னா திமுகவும் ஊழலும். அந்த வசனத்தை வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அப்பனுக்கு பிள்ளை தப்பாது அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுவாங்க. இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினா, அவன் பையன் ராஜேந்திர சோழன் அதோட பெரிய கோயில் அழகாக கட்டினா, அப்படி பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கருணாநிதி செய்த ஊழலை விட பல மடங்கு ஊழல் ஸ்டாலின் செய்கிறார், அப்பனுக்கு பிள்ளை தப்பாது, அவர் 8 அடின்னு அவர் 16 அடி. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஊழல். இந்த ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் பெரிய கரை கண்டவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த உண்மை. இதுக்கு முன்னால் பாருங்க, செந்தில் பாலாஜி மேலே அந்த இடி வழக்கு விசாரணை என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜி தாமாக விலகிக் கொள்கிறார்கள். இப்போ அடுத்த ஜட்ஜி அவர் எடுத்து டைம் எடுக்கும். அந்த டைமுக்குள்ளார என்னென்ன பண்ணுவாங்க,
அப்போ ஒரு வழக்கை காலதாமதப்படுத்துவது என்பது கைவந்த கலை. இந்த எல்லாருக்குமே இவங்க இந்த இக்கோ சிஸ்டம் அப்படி இருக்கு, இவங்களுக்கு கைவந்த கலை. இப்போ இந்த வழக்கில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே பல கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த எல்லா வழக்குகளும் இந்த மாதிரி இன்னைக்கு விசாரிச்சு அது உடனே இது நடுவில் ஒன்று போடுவாங்க, உடனே தள்ளுபடி ஆகும், உடனே டிலே ஆகும், ஜட்ஜ் திடீர்னு வெளில போயிடுவார், காணாமல் போயிடுவார், ரிட்டையர் ஆகிடுவார், இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஊழல் வழக்குகளில் எப்போ வந்து சரியான நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்பது மக்களுடைய, என்னை போன்ற மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். இந்த இடி வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது வரவேற்கத்தக்க துறை தான். ஆனால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை வந்து முழுமையாக தீர்ப்பு வந்திருக்கு. தாமதப்படுத்தப்பட்ட தீர்ப்பு வந்து நடைமுறைக்கு வராத ஒன்று தான், பிரயோஜனமே இல்லை. ஆகவே இது தீர்ப்பும் கூடிய விரைவில் வரக்கூடிய அளவுக்கு செயல்படுமேயானால் இது நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்து நம்ம பல வழக்குகள் அப்படி தான் இருக்க நிலுவையிலே இருக்கின்றன. அதனால் வரவேற்கத்தக்க ஒரு செயலை அமலாக்கத்துறை செய்திருக்கிறது. குற்றம் செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நீதித்துறை எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வறுமையானால் தான் அப்போது தான் எல்லோருக்கும் வந்து மக்களுக்கு வந்து நீதித்துறை மேல் நம்பிக்கை பிறக்கும். ஊழல்வாதிகளுக்கும் செய்யக்கூடிய ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அச்சம் ஏற்படும். அப்படி நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். இன்றைய நிறைவு செய்தியாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூட முர்ஷிதாபாத் வெள்ளிக்கிழமை தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு பெரும் கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலவரத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடாகி வந்தது போல் கல்லெறி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. வக் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. அதில் பல காவல் அதிகாரிகளுக்குமே அடிபட்டிருக்கிறது. காவலர்கள் தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு தேடி அலையும் போது அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் தான் பாதுகாப்பான இடமா இருந்திருக்கு. காவலர்கள் அங்கே போய் ஒளிந்து கொண்டு தங்களோட உயிரையே காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேவ் பண்ணியிருக்காங்க அவங்கள. ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரயில்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும், சில ரயில் ட்ராக்கை வந்து ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த மாப், அந்த கூட்டம் வந்து ரயில் போகவே முடியாத அளவுக்கு போக்குவரத்தை தடை பண்ணிட்டதாகவும் செய்திகள் பதிவாயிருக்குன்னு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் நான் பல்வேறு கோணங்களில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஃப்ரைடே ப்ரேயர்ஸ், இன்னொன்று முஸ்லீம் மாப் சைக்காலஜி எப்படி இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். மூணாவது அந்த மேற்குவங்க அரசாங்கத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, இந்த மூன்று கோணங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் முழுமையாக பல விஷயங்கள் தெரியும். நீங்கள் இப்போ இந்த செய்தி சொல்கிறீங்க, மதுரை சித்திரை திருவிழா முடிந்த பிறகு போலீஸார் மீது வெறியாட்டம், அப்படிதான் செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்குனி உத்திரம் முடிஞ்ச பிறகு பால் குடம் எடுத்தவர்கள் குடத்தை வந்து போலீஸார் மீது அடித்து போலீஸார் தப்பி ஓட்டம், இந்த மாதிரிலாம் செய்தி நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். எந்த இடத்துல வந்து இந்துக்கள் போய் வழிபாடு கூட்டமாக ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் போய் வழிபாடு நடத்தினாலும் கூட அங்கே முடிஞ்ச பிறகு எல்லாம் அமைதியாக கலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து இறைவனை வழிபடுவது, நோக்கம் அது முடிஞ்ச பிறகு கலைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் நடக்கிறது. நீங்கள் அயோத்தியிலே ராமர் கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரசேவையின் போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். கரசேவைக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. சில பேர் போய் அந்த டூமை வந்து உடைச்சாங்க. அப்புறம் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், திரும்பி போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் திரும்பி போயிட்டாங்க. அப்போ திரும்பி போன யாருமே வந்து அவங்க வரக்கூடிய வழியில் நூற்றுக்கணக்கான, என்ன சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான மசூதிகள் திரும்பி வரக்கூடிய எல்லா வழிகளும் இருந்தது. எந்த மசூதிக்கும் ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. அப்போ நோக்கம் என்ன? எல்லா மசூதியை ஒழிக்கணும் நோக்கம் அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்துக்களுடைய நோக்கம் வழிபடுவதற்கான நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை கலவரங்கள், பெரும்பாலான 99% கலவரங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு கலவரம் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த வெள்ளிக்கிழமை தொழில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் கண்டுபிடிங்க. நான் ஒன்றும் சொல்லலை, கேள்வி தான். பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியும். எந்தெந்த ஊரில் கலவரம், முராதாபாத்தில் கலவரம் நடந்தது, ஆக்ராவில் பல ஊரில் நடந்திருக்கு. எல்லா கலவரங்களுமே, இதுக்கு முன்பு நடந்த எல்லா கலவரங்களுமே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு நடந்திருக்கின்றன. ஏன்? இந்த கேள்விக்கு நாம் விடை கண்டுபிடித்தால் நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும். இது ஒன்று. நான் முடிச்சிட்டேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு 10 ஹிந்துக்கள் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்தால் அவன் அமைதியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு 10 முஸ்லீம்கள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அவங்களுடைய மாப் சைக்காலஜி எப்படி மாறுகிறது? 2 நாளைக்கு முன்னால் பாருங்கள், ஒரு நண்பர்கள் சில பேர் வந்து ட்ரெயினில் ஏறி காட்பாடி வழியாக போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு 7-8 பேர் வந்து முஸ்லீம்கள் ஏறி இருக்காங்க. ஒரு வயசானவர் ஏறினாராம். உடனே என்ன பண்ணால் அபாயசங்களை பிடிச்சி இழுத்துட்டோம்.
அப்புறம் ஏறிட்டார், எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உடனே அந்த ட்ரெயின் உடனே ஓடி வந்து யார் அபாயசங்களை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி அவர் உடனே ஃபைன் போடுவாங்க இல்லையா, தேவையில்லாமல். உடனே அந்த அந்த ஆள் வந்து நான் தான் இழுத்தேன், பெரியவங்க அவங்க ஏறி வர வேணாமா, நீங்கள் பார்த்து 2 நிமிஷம் தான் நிறுத்துறீங்க. அப்போ ஒரு சொன்னாரா, காட்பாடு 2 நிமிஷம் எடுக்கும், எல்லாத்துக்கும் அதான் ரூல்ஸு. நீங்கள் முன்னாடியே வந்து பெரியவங்க வயசானவங்க தான் முன்னாடி இருந்து படிக்கட்டுக்கு முன்னாடி நின்று ஏறிக்கணும், மற்றவங்க முன்னால் பெரியவங்க ஏறட்டுமா சொல்லிக்கணும் சொல்லி கேட்ட உடனேயே அந்த முஸ்லீம்களாம் வந்து பெரிய வாக்குவாதத்துலேயும் வந்து வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்த உடனே அந்த ட்ரெயினில் மற்ற இடங்களில் இருக்கிற முஸ்லீமுக்கு ஒரு 4-5 பேர் அவங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ அபராதம் போட வேண்டிய அந்த ரயில்வே அதிகாரி தான் தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஓடி போயிட்டாரு, அபராதம்லாம் போடலை. அப்போ முஸ்லீமுடைய மாப் சைக்காலஜி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாங்க என்று சொன்னால் சட்டத்தை மீறுவது, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வது. ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே சட்டத்தை மதிக்க மாட்டேன், ரோட்னா டிராஃபிக் ரூல்ஸை மதிக்க மாட்டேன். இது முஸ்லீமுடைய மாப் சைக்காலஜியாக மாறிக்கொண்டிருக்கிறது, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை நான் சொல்கிறேன், புரிதலுக்காக சொல்கிறேன். மூன்றாவது, இந்த வயலன்ஸ் நடந்திருக்கிறது வெஸ்ட் பெங்காலில். ஒரு காலத்தில் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்று ஜம்மு காஷ்மீரை சொல்லுவாங்க. இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் கூட ஹிந்துக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மிக மோசமாக ஹிந்துக்கள் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் சில நடிகர்லாம் பேசுனாங்க, முஸ்லீம்கள் அச்சத்துடன் வாழ்கிறார்கள் நம்ம நாட்டில். உண்மையிலேயே ஹிந்துக்கள் அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரே மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இந்துக்கள் வாழ தகுதியில்லாத மாநிலமாக போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஹிந்து கடைகளை சூறையாடி அவங்கள தீக்கிரையாக்கி வெறியாட்ட ஆடி இருக்காங்க. இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் எங்கள் நாட்டில் எங்கள் மாநிலத்தில் பெரிய கலவரம் வருது, வயலன்ஸ் வருது, ரைட்ஸ் வருது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் நாங்களே இதை அமல்படுத்த மாட்டோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க சொன்ன உடனே இப்படி சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இதே போல் வெள்ளிக்கிழமை அன்று ஆக்ராவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆக்ராவில் உள்ள பிரபலமான மசூதி வாசலில் காலங்காத்தால் வந்த உடனே ஒரு பன்றியுடைய தலை வெட்டப்பட்டு மசூதி வாசலில் கிடக்கு. உடனே அங்குள்ள முஸ்லீம்களாக சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணுற திரண்டு ஒரு வெறி வரும் இல்லையா, இம்மிடியட்டாக வந்து சிசிடிவி கேமராலாம் இது பண்ணி வித்தின் சில ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த குற்றம் செய்தவர் யார் என்பதை கண்டுபிடித்து ஒரு முஸ்லீம் தான் பண்ணியிருக்கான். கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு ஒரு முஸ்லீம் பண்ணியிருக்கான். அவனை கையும் களமாக பிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜோட அவனை பிடிச்சி கொண்டு வந்து ஆஜர்படுத்தி கலவரத்தை வராமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது யூபி அரசு. அப்போ ஸ்டேட் கண்ட்ரோல்டு ரயட்ஸ், ஸ்டேட் இஸ் கண்ட்ரோலிங் எ ரயட் தேர், இங்கே ஸ்டேட் இஸ் ஸ்பான்சரிங் த ரயட். நீ என்ன வேணா பண்ணுப்பா. ஏன்னா என்னால் இந்த ஒன்று வந்து இந்த அரசு வந்து திசை திருப்ப பார்க்கறது, ஊழல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. சாரதா சிப்பிலேருந்து ஆரம்பித்து இங்கே உள்ள திமுக போல தான் அங்கேயும் ஊழலில் புரியோடி போன அரசு தன்னுடைய நிர்வாக திறமையின்மையை ஊழலை மறைப்பதற்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு எல்லா மக்களும் அங்கே அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, சிந்தனை முழுக்க அங்கே போயிட்டு இருக்கும்ல. ஆக திசை திருப்பதற்காக மம்தா பானர்ஜி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால் இது வந்து பாருங்கள், இன்னொரு விஷயம், இந்த கலவரக்காரர்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் சேர்ந்து ரயில் வரக்கூடிய தடத்தில் வந்து வழி மறித்து கிட்டத்தட்ட 3 எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து நிறுத்தி அப்புறம் வேறு ரூட்டில் ரீரூட் பண்ணியிருக்காங்க. 2 எக்ஸ்பிரஸ் ரயில், 3 பேசஞ்சர் ட்ரெயின். அதன் பிறகு கிட்டத்தட்ட பல அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் கேன்சலே பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கலவரம்லாம் முடிஞ்ச பிறகு பல மணி நேரத்துக்கு பிறகு தான் ரயில் போக்குவரத்து சீரடைஞ்சிருக்கிறது. இது நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி நடந்திருக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதுக்கு முன்னால் இதே போல் ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எப்படி ரயில் போக்குவரத்து தடை செய்யணும், எப்படி சிக்னலை வந்து கரெக்ட் பண்ணணும், இப்படி சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. வாய்ஸ் ஆஃப் கொரோ ஜோன் என்று ISI சொல்லி டாக்குமெண்ட். அதில் சொல்லப்பட்டதை போல இந்த கனெக்டிவிட்டி எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் சொன்னார், அந்த கல்கத்தாவை சேர்ந்த ஒரு இமாம் ஒருத்தர் சொன்னார், சிக்கன் நெக் காரிடார் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால்லேருந்து நம்ம வடகிழக்கு மாநிலங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நெக். அந்த இடத்த வந்து நாங்கள் துண்டித்து விடுவோம், அது துண்டிக்கக்கூடிய பிளான் என்கிட்ட இருக்குன்ற இமாம் சொன்னார். எப்போ CAA ப்ரொட்டஸ்ட் வந்த போது நீங்கள் CAA சட்டத்தை இங்கே அமல்படுத்தினால் நாங்கள் வந்து வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரித்து விடுவோம், சிக்கன் நெக் காரிடார் ஒன்றும் இல்லாமல் செஞ்சோம், சைனா எங்களுக்கு உதவி செய்யும் பேசினார். அப்போ அந்த இமாம் பேசியதற்கும் மம்தா பேசுனதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இவர் முதலமைச்சராக இருந்து என்ன பேசணும் அவர் பேசியிருக்கார்.
அவன் வந்து ஒரு மத தலைவராக இருந்து பேசுகிறார், அதை பேசியிருக்கிறார். ஆக முஸ்லீம்களுடைய ஒரு மத வெறி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கடைகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, எத்தனை வந்து போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன, பஸ்ஸஸ் எல்லாத்தையும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன, கல் எடுத்து அடிச்சிருக்காங்க, போலீஸ்காரங்கள செங்கலை வச்சு அடிச்சிருக்காங்க, போலீஸில் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, வெளியே வரல. பல இடங்களில் அடிபட்ட போலீஸ் மசூதியிலே அப்படியே கிடக்கிறான், வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. வெளியில் வந்தால் திருப்பி ரோட்டில் என்ன கல் வச்சு நிற்கிறாங்க, என்ன கல் வச்சு அடிச்சு நான் செத்தே போயிடுவேன், இங்கேயே ஒளிஞ்சிருக்கிறேன். அப்புறம் யார் வந்து போலீஸை ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்னா பிஎஸ்எஃப் வந்து ரெஸ்கியூ பண்ணுது. இது செய்தி. அப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இந்த வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு கையாளாகாத போலீஸாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ் இருக்கிறதா? முதல் கேள்வி. அப்புறம் இந்த வன்முறையாளர்களை இல்லை கையை கட்டி போடணும்னு பண்ண முடியாது. இப்போ நம்ம ராணுவத்தை கையை கட்டி போட்டதுனால பல இடங்களில் நம்ம இழந்தோம் நேரு காலத்தில். அந்த மாதிரி போலீஸுடைய கையை கட்டி போடப்பட்டிருக்கிறதா? இந்த மாதிரி வன்முறை பண்ணுவான், கல்லெடுத்து அடிப்பான், களையெல்லாம் கொளுத்துவான், இந்துக்கள் சொத்தை சூறையாடுவான், போலீஸ் வேணே எரிப்பான், ரயிலை மறிப்பான், ஆனால் ஒன்றுமே பண்ணாத என்று வாய்மொழியாக சொல்லப்பட்டு கை கட்டப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒன்று இருக்கலாம் இல்லையா? அது ஒரு வாய்ப்பு. அல்லது இந்த வன்முறையாளர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வலிமையானவர்களாக இருக்காங்களா? இன்னொரு கேள்வி. இப்படி பல கேள்வி கேட்க முடியும். இப்படி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு பதில் ஆம் என்றாலும் இந்த மாநில அரசாங்கம் கலைக்கப்பட தகுதியானதே. அதை மத்திய அரசு செய்யுமா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.